எல்லோருக்கும் வணக்கப்பா. இன்றைக்கி நம்ம தூதுவளை பறிக்க போகிறோம். தூதுவளை பறித்து தூதுவளை ரசம் வைக்க போகிறோம். சளி இருமலை போக்கும் தூதுவளை ரசம் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம தொட்டியில் வளர்த்துருக்க செடியை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இலையில கட் பண்ணி இருந்தாச்சு. இது நம்ம கொஞ்சமாக முள் இல்லாமல் இந்த இலையை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் அலசி எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். சீரகம், மிளகு, வரமிளகாய் 2. உங்களுக்கு காரத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சட்டியை எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதும் நம்ம அலசி வச்சுருக்கிற தூதுவளையை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். நல்லா வதக்கணும். அந்த முள்ளெல்லாம் நல்லா சுருண்டு வரணும். இந்த இலை நல்லா வதக்கி இருக்கணும். வதக்கி இருந்தால் தான் நல்லா இதாக இருக்கும். ரசம் நல்லாயிருக்கும். பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு இது பண்ணிக்கலாம். நம்ம அது கூட ஒரு வரமிளகாய் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வரமிளகாய் வேணும்னா போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் தாளிக்கிறதுக்கு மட்டும் போட்டுக்கலாம். நான் காரத்துக்காக 2 வரமிளகாயும் 4 பல் பூண்டும் போட்டிருக்கேன். நம்ம வதக்குனதை கொட்டி கொஞ்சம் ஆற வச்சிடலாம். நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், மிளகு, பூண்டு நம்ம ஆறி வந்த இலையை போட்டு நம்ம ஆறின இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம புளியை ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் சட்டி வச்சாச்சு. சட்டி சூடானதும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு கொஞ்சம், ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு பொரிஞ்சு வந்தோன்னே கடுகு, உளுந்தம்பருப்பு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை அது கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை ஓடு இல்லாமல் நிறுத்தி ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்துங்க அந்த விழுதை அப்படியே சேர்த்துக்கலாம். தூதுவளை அரைச்சி வச்சுருக்கதை சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி உங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம். அதுக்குள்ளே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வேணும்னா அப்புறம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு தண்ணி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிய விடணும். நம்ம சீரமிளகு ரசம் மாதிரி நுர வந்தோன்னே இறக்கக்கூடாது. இது ஒரு 5 நிமிஷம் கொதியணும். கொதிஞ்சு இறக்கணுன்னா நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்லாம். இல்லை சூப் மாதிரி வச்சும் குடிச்சிக்கலாம். இது நல்லா சளி, இருமல், தொண்டை வலி, தொண்டை கரகரங்கிறது இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கலாம். சளி, இருமலாக இருந்தால் இந்த டயத்தில் நம்ம மல்லி இலை வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். இல்லைன்னா வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தூதுவளை ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.